முத்து படத்துல ஒரு அரண்மனை ஆமாம் ஆக்சுவலி கரெக்டாக சொன்னான் இவர் இல்லை ஆமாம் சங்கவி நம்ம வந்து ஒரு 30% பே பண்ணுறோம்ல நம்ம இன்ஸ்டாகிராம்ல ரீல் போடுவோம்னு சொல்லிட்டு அதையும் டிஸ்கவுண்ட் பண்ணிடுவோம். இல்ல வேண்டாம் வேண்டாமா தேவையில்லை. நாங்கள் ரகுல் பிரீத்தி எங்களுக்கு வச்சிருக்கோம், அதனால நீங்களும் தேவையில்லை அப்படின்ட்டுருவாங்க. ரகுல் பிரீத் அமீர்கான்லாம் வந்திருக்காங்க அப்படின்ட்டு நீலாம் ஒரு ஆளா போட அப்படின்றாங்க. சங்கவி உனக்கு அந்த தகுதி இருக்கு சங்கவி. தாய் பியர் வச்சிருப்பான், அப்புறம் ஒரு ரெண்டு ஜூஸ். அதே என்ன பண்றது சங்கவி, டீ டோட்டலரா போயிட்டேன். நீங்க படுத்துங்க, நான் இங்கே படுத்துங்க. இது சிங்கப்பூர் கிடையாது, ஹாலிடே வந்திருக்கோம். என்ன அல்பா கிடையாது, அல்பதான். சரி இப்போ எங்க வந்திருக்க சொல்லு. ஸோ இப்போ வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா ஹாலிடே எகெயின். இல்லை பாதி நேரம் நீ ஹாலிடேல தான் இருக்கு. இப்போ எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு. கிராவியில் இருக்கோம். கிராவி தாய்லாந்து. கிராவி ஆக்சுவலி பயங்கர. எதுக்கு கிராவி வந்தீங்க அப்படி? பீச் சங்கவிக்கு பீச் பிடிக்கும், மவுண்டன் பிடிக்கும். அதனால எனக்கு 2 பேருக்கு ஒத்து வர மாட்டேது. ஏன் நம்ம ஊரில் இல்லாத பீச்சா அப்படி கேட்பீங்க? எனக்கு ப்ளூ பீச்சஸ் பிடிக்கும், அதனால இங்கே வந்தேன். நான் எவ்வளோ டயர்டாக இருக்கேன் பாரு வீடியோவில். ஆமாம், ஏன்னா நாங்கள் இன்னைக்கு காலைல வந்து ஃபுல் நைட் 3:30 மணிக்கு எழுந்தோம். ஃபுல் நைட் நாங்கள் ஸ்லீப்பே ஸ்கிப் பண்ணுறோம் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஆமாம், 3 மணிக்கு எழுந்து இந்த ஃப்ளைட்டை மாற்றி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். சரி ஒரு வே அப்புறம் ரூமுக்கு வந்து சேர்ந்தோம். சங்கவி வந்து ஹோம் டூர் போடலான்னு பிளான் பண்ணோம். ஹோம் டூர், ரூம் டூர். கிட்டத்தட்ட இது ஒரு ஹோம் தான். அப்படியா? சரி உள்ள போ. போகலாமா? ஏன் பச்சை கலரில் இருக்குது வீடியோ? அப்படிலாம் தர மாட்டாங்க, ஆக்சஸ் கார்டு பண்ணி. இது ராயல் பிரின்சஸ் அப்படியே எல்லாம் திறந்துடும். வாங்க 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 உள்ள வாங்க. எங்களுக்கு வந்து ஒரு டபுள் அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எதனால சொல்லுங்க? ஏன்னா எங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தது. ஸோ ஆஃபீஸ் ட்ரிப்புக்குலாம் போய் ட்ராவல் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அக்யூமுலேட் பண்ணி 2-3 நாள் ஃப்ரீ ஸ்டேவும் கிடச்சிது எங்களுக்கு. இன்ஃபேக்ட் இந்த ஹோட்டலோட ஸ்டேவே வந்து எங்களுக்கு பாயிண்ட்ஸ் ரெடீம் பண்ணுறதால தான் கிடைக்க போகுது. கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே எங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா பாதி வந்து ஃப்ரீ. கிட்டத்தட்ட இந்த ஹோட்டலோட ரேட்டில் நாங்கள் ஒரு எவ்வளோ பர்சன்ட், ஒரு 25% பே பண்ணுவோமா? 30% to 25% அந்த அளவு தான் பே பண்ணுவோம். இது எல்லாமே வந்து எந்த ஹோட்டல்ல சொல்லாம பேசிட்டு இருக்கீங்க அப்படி 4 பேர் சொல்றதுக்குள்ள இது வந்து சோஃபிட்டல் கிராபி, ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம உள்ளே வந்தோடனே எப்படி தெரியுமா போட்டிருந்தாங்க? நான் அந்த வீடியோ இருந்தால் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுறேன். ரகுல் பிரீத் சிங் வந்திருக்காங்க, அமீர்கான் வந்திருக்காங்க, வாமா வின்னல், அந்த மாதிரி அவங்க ஃபோட்டோ விசிட் பண்ண அவங்களோட ஃபோட்டோலாம் போட்டு. இப்போ உங்க ஃபோட்டோ போடுவாங்க இன்ஸ்டாகிராம், ஃபேமஸ் இன்ஸ்டாகிராமர் சங்கவி. நான் யாருனே ராஜராஜ சோழர் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. அப்போ தான் தெரியும் ஸோ இவங்கெல்லாம் வந்திருக்காங்க போல. பரவாயில்ல, நம்மளுக்கு அந்த ஹோட்டல் வந்து நம்மளுக்கு சப்சிடைஸ்ட் அமௌண்ட்டில் வந்து நம்மளுக்கு ஸ்டே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டேன் நான். ஸோ இதான் இப்போ ஒரு ஹோட்டல் டூர், ரூம் டூர். பாத்ரூம் டூர்ல இருந்து ஆரம்பிப்போமா? ஏன்னா டைல்ஸ் கலர்ல எல்லாம் இல்ல, நம்ம வந்து பாத்ரூம் டூர் முன்னாடி ஃபர்ஸ்ட் இங்க காமிச்சலாம். அப்ப ஃபர்ஸ்ட் பாத்ரூம் இல்ல அப்படின்னு ஒரு இதாயிடும். சோ இது வந்து மினியா ஒரு கேஃபேட்டரியா மாதிரி கொடுத்திருக்காங்க. எதை தொட்டாலும் செட்ட அப்படி கிடையாது, பாதி இது ஃப்ரீயா தான் இருக்கு. இது எல்லாமே ஃப்ரீ தான். இது ஈவன் இந்த ஸ்நாக்ஸ் கூட ஃப்ரீ தான். பை இல்ல ஸ்நாக்ஸ் காசு வாங்கிடுவாங்க சொன்னா. அப்படியே ஸ்நாக்ஸ் மினி பார் நமக்கு அந்த பழக்கம் இல்ல. சோ பார் ஓபன் பண்ணி பார்க்கல, என்ன வச்சிருக்காங்க பார்க்கலாமா? வச்சிருப்பாங்க, பியர் வச்சிருப்பாங்க. ஆமா, ரெண்டு பியர், தாய் பியர் வச்சிருப்பாங்க. அப்புறம் ஒரு ரெண்டு ஜூஸ். அதே என்ன பண்றது சங்கவி, டீ டோட்டலரா போயிட்டேன். ஆமா, கிளம்பிட்டாயா. சோ நல்ல கண்ணாடி கொடுத்திருக்காங்க. குட். உங்களுக்கு எங்க இருந்து அமைஞ்சிருது இல்ல இந்த மாதிரி ஒரு உன் சைஸ்ல ஒரு கண்ணாடி. அப்புறம் வாஷ் பாத்ரூம். ஸோ பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு பேபி பாத்ரூம். அப்படியா? அதுக்காக நீங்க படுத்து தூங்கிடுறப்போ இந்த பெட்ஷீட் நீங்க படுத்து தூங்க, நான் இங்கே படுத்து. இது சிங்கப்பூர் கிடையாது, ஹாலிடே வந்திருக்கோம். ஸோ பாத் டப் இங்கே நம்ம அப்படியே இந்த மாதிரி பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த எல்லோ டைல் நல்லா இருக்கு. ஓ, வீடு வாங்கியிருக்கா ஆனால் டைல்லாம் பார்த்து வாங்கியிருக்கு. அப்புறம் இப்படியே வந்தோம்னா பெட்ரூம், ஓகேவா? இது ஒரு ஜூனியர் ஸ்வீட். ஸோ எங்களுக்கு அப்கிரேட் பண்ணி கொடுத்தாங்க அவங்க. முன்னாடி வந்து நாங்கள் புக் பண்ணது ஏதோ ஒரு சின்ன ரூமாக புக் பண்ணோம். ஏதோ இவர் வந்து அக்காரில் அந்த மெம்பர் கோல்டு மெம்பர் அப்படிங்கிறனால அவங்க எல்லாத்தையுமே வந்து அப்கிரேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஈவன் காலைல சாப்பிட போகும்போது கூட பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு ஃப்ரீ இல்லை. ஏன்னா நாங்கள் இன்னைக்கு தான் இப்போ 12 o'clock செக்இன்னு. ஸோ இந்த மார்னிங்கோட பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ இல்லை. பட் ஆனால் அவங்க 1 for 1ன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் நினைப்பீங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இவ்வளோ அல்பையாக இருக்கா, நான் அப்படி பார்ப்பேங்க. என்ன அல்பா கிடையாது, அல்பதான் ஒத்துக்கலாம். அவ்வளோதான். மாடர்ன் ட்ரெஸ் போட்ட இல்ல அப்படி இல்ல இல்லனாலும் நான் एक्चुअली சங்கவிக்கு வந்து இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து சான்ஸ் கிடையாதோ அங்கெல்லாம் டிஸ்கவுண்ட் வாங்குறது. இப்போ வந்து ஏர்போர்ட்ல டாக்ஸி அப்படின்னு கேட்கும்போது ஏற மாட்டா, கிராப் புக் பண்ணுவா. இப்போ ஏர்போர்ட்ல இருந்து வந்தோடனே என்னாச்சு, போய் சரி அங்க டாக்ஸிலாம் சொல்லிட்டு வச்சிருப்பாங்கல்ல, சரி டாக்ஸினா எவ்வளவு சார்ஜ் அப்படின்னு போய் கேட்டாங்க. அவங்க வந்து 800 பட் சொன்னாங்க. பட்டுங்கிறது தாய் பட், ஓகேவா? தாய் பட் வெங்கடேஷ் பட் நீ பாயிண்ட்க்கு வா. நான் இது இந்த காமெடி ஊர்ல போட்டேன், அதனால அதை எடிட் பண்ணுவோம். சோ தாய் 800 தாய் பட் அப்படினாங்க. சரி நான் சொன்னேன் சரி சும்மா கிராப்ல செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு
பார்த்தா கிராப்ல வந்து 500 பட் தான் போட்டிருந்தாங்க. அந்த 500 பட்லயும் 400 பட் நம்மள ஏமாத்த பார்த்தா 20% ஆஃப் கொடுத்தாங்க. ஏர்போர்ட் ஸோ டிஸ்கவுண்ட் சங்கவி வந்து 20% ஆஃப் ஏர்போர்ட்டில் கொடுப்பா, 30% ஆஃப் எல்லாத்துலேயும் கொடுப்பா. ஆனால் போய் நாளைக்கு எங்கேயாவது போய் $500 பெடிக்யூர் பண்ணுவோம். நான் அப்படி என்னைக்கு பேபி நான் பெடிக்யூர் மெடிக்யூர் பண்ணியிருக்கேன். உண்மையை அவன் சொல்லு. பண்ணுறது கிடையாது. நான் பண்ண ஏன்னா அவளுக்கு நகமே இப்படி தான் இருக்கு பாருங்க. ஏன் பண்றேன். சரி வா ரூம் டூர் காமிக்க டி டூர். ஸோ இதான் பெட்ரூம், மாஸ்டர் பெட். ஓகே ஸ்வீட் ரூம். ஸோ அதனால பெட்டு, அப்புறமேல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டடி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன் பேபி வீட்லயே ஸ்டடி ஏரியா கொடுத்ததெல்லாம் படிக்க மாட்டேன். உங்களுக்கு வந்து எனக்கு வயசு 27 ஆகுதுங்க. பை தி வே ரெஜிஸ்டர் பண்ணனும்னு நினைக்கிறேன். நீ படிக்கிற மாதிரி ஏதாவது ஃப்ரேம்ல எடுக்க முடிஞ்சா ட்ரை பண்ற ஓகேவா? இல்ல நான் வந்து படிக்க போறது எது தெரியுமா? இங்க பாரு பேபி, இங்க வந்து இந்த 4 ரெஸ்டாரன்ட் படிக்கிற மாதிரி பண்ணு. இந்த ஹோட்டல்ல வந்து 4 ரெஸ்டாரன்ட் இருக்கான். சோ அந்த 4 ரெஸ்டாரன்ட்டோட மெனு வந்து ஸ்கேன் பண்ணி எந்த ரெஸ்டாரன்ட் பிடிச்சிருக்கோ அங்க போய் பார்த்துக்கலாம். சோ அதுக்காக தான் கொடுத்திருக்காங்க. அது நல்ல ஹோட்டல் பேபி சோஃபி. ஆமா. ஆனா ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரன்ட் இருக்கு, ட்ரை பண்ணலாமா? நான் ஆமா இட்டாலியன். இது வந்து இந்தியன் அண்ட் தாய் ஒன்னு, இட்டாலியன் ஒன்னு, இன்னொன்னு வந்து அவங்க என்னன்னு சொல்லல. போடா. இதான் வந்து இது பூல் பார். பூல் பார் இருக்கு. அப்புறம் பாரு ஆக்டிவிட்டீஸ்லாம் எக்ஸ்கர்ஷன்லாம் கூட்டி போறாங்க. டெய்லி டூர் பேக்கேஜ்லாம் வச்சிருக்கான். ஸ்பா வச்சிருந்த பாரு. இப்படிதானே நான் இருப்பேன் ட்ரெஸ் ஊத்தனா. இது சிக்ஸா? சரி வாங்க அத காமிச்சு முடிச்சு. கொஞ்சம் இல்ல 6 பேக்ஸ். அதுக்காக இப்படி கலக்கிறது. இப்ப அந்த பொண்ணு மாதிரி இருப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஆனா இந்த ரூம்ல நாங்க யூஸே பண்ண போடாத ஒரு இடம் தான் இதுதான். இந்த இடம் தான். எதுக்கு இங்க ஒரு விசிட்டர் லவுஞ்ச்? ஒரு நம்ம மூஞ்செல்லாம் பார்த்தா ஒரு 4 மீட்டிங் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. இங்க வேற இத்தனை பேர் அவன் வந்தது 2 பேர், இத்தனை சோஃபா. ஃபேமிலி ஸ்வீட் ஆக்சுவலி. ஆமா ஒரு எக்ஸ்ட்ரா பெட் கேட்டு ஒரு ஃபேமிலி தங்கலாம்ல. கண்டிப்பா இங்க ஒருத்தவங்க தூங்கலாம், இங்க ஒருத்தவங்க தூங்க. நம்ம வீட்ல இருந்தா வந்து என்ன தெரியுமா? இங்க ஒருத்தவங்க தூங்குவாங்க, இங்க ஒருத்தவங்க தூங்குவாங்க, இன்னொரு பெட் போட்டு இங்க ஒன்னு தூங்குவாங்க, அங்க ஒரு பெட் போட்டு அங்க ஒன்னு தூங்குவாங்க. அந்த பெட்ல 3-4 பேர் தூங்குவாங்க. இவ்வளவு பேர் இருக்கும் போதும் எங்க அப்பாக்கு தூக்கம் வரலன்னு வெளில போயிடுவாரு. கரெக்ட் தானே? என்ன பண்றது? சோ அவ்வளவு ஒரு பிராண்டிங் அப்போ என்னது? ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு 30% பே பண்றோம்ல. நம்ம இன்ஸ்டாகிராம்ல ரீல் போடுவோம்னு சொல்லிட்டு அதையும் டிஸ்கவுண்ட் பண்ணிடுவோம். இல்ல வேண்டாம். வேண்டாமா? தேவையில்ல. நாங்க ரகுல் பிரீத்தே எங்களுக்கு வச்சிருக்கோம், அதனால நீங்கள தேவையில்ல அப்படின்றாங்க. ரகுல் பிரீத் அமெரிக்கான்லாம் வந்திருக்காங்க அப்படின்றாங்க. நீலாம் ஒரு ஆளா போட அப்படின்றாங்க. சரி உங்களுக்கு அந்த தகுதி இருக்கு சங்கவி. ஒன்றா அதானே பழைய கான்செப்ட். சீக்கிரம் இருட்டின அழகு ஓ வெறுப்பின அழகு. செருப்பு ஊத்துறேன். என்ன பண்ற? வெறும் காலங்கெல்லாம் போக சும்மா வச்சிருக்கேன். சீக்கிரம் வா, உனக்காக வீடியோ எடுக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு என்னோட காலையே ட்ராக் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் செப்பல் கழட்டாக வரல பேபி, நீ உள்ள வந்துரு. அதாச்சும் இப்போ வெளில வரும்போது என்ன நடக்குதுன்னா அவருக்கு இந்த சன் வந்து மூஞ்சில படுது, அப்புறம் கால் வந்து தரையில படுது. அதானே? ஆமா தரையில படுது. ஏன் சங்க இப்படி நஷ்டையா இருக்க? இல்ல இப்போ நானும் எடுத்துக்க. இப்போ நானும் உங்க அளவுக்கு அழகு தான் ஓகேவா? ஆனா நான் ஏதோ இல்ல நான் ஏதோ யோசிக்கிறேன் நான் பாரு என்ன பத்தி. இல்லைங்க ரீசன் இருக்கு. என்னன்னா இப்போ நாங்க வந்து காலையில 3:30 மணிக்கு எழுந்தோம்ல. ஸோ தூங்கலை. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 10 மணி. இப்போ நான் அப்படியே வந்து அந்த அங்கே கால் பெருங்காலில் வரேன்னா அதில் அப்படியே இருந்து மேலே படுத்துருவேன். ஸோ பெட் அழுக்காகும். நாங்கள் தான் அதில் படுக்க போகிறோம். ஸோ அதனால கொஞ்சம் க்ளீனாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தால தான். வேற ஒன்றும் இல்லை. பக்கத்து ரூம்ல க்ளீனிங் கொடுக்குறாங்க. ஹோட்டல் வந்து மொரவசல் பண்ணுவாங்க. இல்லை நம்ம கொஞ்சம் க்ளீனாக தூங்கலாம் அப்படி. ஆமா இப்போ நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறோன்னா என் மைண்ட் வந்து இப்படி ஆடிட்டு இருக்கு. ஆனா கோப்ரோவை பிடிச்சிட்டு இருக்கேன். உண்மையுமே தூக்கமா இருக்கு. சரி வந்த ரூம் க்ளீனா இருக்கும் போதே இந்த ரூம் டூர் முடிச்சிட்டோம்னா சரி நம்ம நிம்மதியா தூங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் வந்த வேலையில அவ்வளோ டயர்டா இருந்தாலும் கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கா இல்லைன்னு தெரியல. பார்த்தா தான் தெரியும். நான் இன்னும் மூஞ்சி கண்ணாடி. விஜயகாந்த் குளிச்சுட்டு அதே ட்ரெஸ் போட்டிருக்கா பாருங்க. திடீர்னு ஃப்ரெஷ் ஆயிட்டா? நல்லா தூங்கி எந்திரிச்சு குளிச்சுட்டு இப்பதான் ஓகேவா இருக்கும். தாய்லாந்துல தாய் ஃபுட்டே கேவலமா இருக்கு. ஆமா ஏன் தெரியல. ஒருவேளை கிராஃபில் கேவலம் சொல்ல முடியாது. எடிபிள் கிளீனா தான் இருக்கு. பட் டேஸ்ட்லாம் கொஞ்சம் சுமாரா. சிங்கப்பூர்லயே எங்களுக்கு பெட்டரா கிடைக்கும். இல்ல அதேதான் நான் சொன்னேன். நல்லா இல்ல சொன்னேன். சுமாரா இருந்தது. அப்படி டிப்ளமேட்டிக்கா சொல்றீங்களா? சரியா? இல்ல இப்ப நான் ஊட்டன்னு தானே சொன்னேன். இப்ப நான் சொன்னேன் பக்கத்துல டிஸ்டர்ப் பண்ண சொன்னேன். நீ ஒரு கெட்ட என்ன சொல்றீங்க? கெட்ட இல்ல அதுவே மூடுதுன்னு நான் இப்போ இதனால இப்போ இந்த பக்கத்து வீட்ல ஒரு ரூம்ல ஒரு குழந்தை இருக்கு. ஏதோ முத்துப்படுத்துற ஒரு அரண்மனை மாதிரி இருக்கு. ஆமா ஆக்சுவலி கெட்ட சொன்னா இவர் இல்ல. ஆமா சங்கவி. காசு வாரி இருக்கு. 10 பைசா கிட்ட போடா. காசு வாரி இருப்பாங்க ரஜினி. அதுக்கு தான் நீ ஆல்ரெடி வந்திருக்கேன்னு தெரியும் எனக்கு. ஆக்சுவலி அந்த மாதிரி தான் இருக்குல்ல முத்து படம் ஆடுற மாதிரி. இது காலேஜ் ஹாஸ்டல் மாதிரி இருக்கு. இதான் கொஞ்சம் பாஸ்டான காலேஜ் ஹாஸ்டல் மாதிரி இருக்கு. வா போலாம் வேலை இருக்கு.